ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ருகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः. அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै. तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. அப்போ சுப்பிரமணியா முருகனுக்கு ஒரு அழகான பேர். இப்ப நாளைக்கு என்னது, நாளைக்கு என்னது, பங்குனி உத்திரம் இல்லையா? பங்குனி உத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன? வள்ளி கல்யாணம் இருக்குல்ல இல்லையா? ஸோ முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது. சுப்பிரமணியம் அப்படின்னா எவன் சைதன்ய ஸ்வரூபமோ, எவன் எல்லாவற்றையும் ஒளிர் செய்து கொண்டு, தன்னையே ஒளிர் செய்து கொண்டு ஸ்வப்பிரகாச ரூபமாக இருக்கின்றானோ, யாரு ஸ்வயம் ஜோதியோ அவன் சுப்பிரமணியம். சரியா? அப்போ இந்த ஸ்வரூபம், இந்த அறிவை அடைவதற்கு தான் சுப்பிரமணியனாக நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் பகவான். ஆக்சுவலி இல்லையா? பகவானுக்கு ஒரு கோவில் வேணும், இவ்வளவு பேர் வரணும், கும்பல் வரணும். நம்ம என்ன பர்பஸுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்திற்காக இங்க இப்படி ஒரு பெரிய ஏற்பாடு இருக்கு. சரியா? அப்போ உபதேச சாரம் முடிச்சேன். இன்னைக்கு ஒன்று வாயிலேயே நுழையாத ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறேன். ஆரம்பம் புதுசாக இருந்தாலும் என்ன, ஆரம்பம் புதுசாக இருந்தாலும் சொல்றக்கூடிய விஷயம் விதம் டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்றக்கூடிய விஷயம் அதுதான். அதனால என்ன பண்ணினோம், நம்ம அதே தான் சொல்ல போறேன் அப்படின்னு ரெண்டு காதையும் ஆஃப் பண்ணிடக்கூடாது. தெரியுமே, ஐநோ, இந்த ஐநோ ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது ஒண்ணுமே தெரியாதவன், அவனை விட ரொம்ப கஷ்டமான நிலை. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற விஷயம். புரியுறதா? அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஜர்னி பண்றக்கூடிய விஷயம் என்ன. அதுக்கப்புறம் இங்க எப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் அழகா இந்த இப்ப நம்ம படிக்க போகிறது நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் க்ளோஸ். எப்படி முருகன் க்ளோஸோ இல்லையா, ராமன் கிருஷ்ணன் எப்படி க்ளோஸோ, அது மாதிரி யாரு இருக்கா இங்க இல்லையா? யாரு? சாரதாம்பாள் இல்ல, சாரதா அப்படின்னா அது ஒரு அழகான சாரதாவா ஓ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு பரிச்சயமான பெயர் மட்டும் இல்ல, அதோடைய மகிமையும் நமக்கு தெரியும். சரியா?
அப்போ அந்த சாரதா அஷ்டகம் அல்லது சரஸ்வதி அஷ்டகம் அங்க ஏதோ போய் எழுதியிருக்கல, அது என்ன, அதுக்கு வரேன், இப்பவே சொல்லலை. புக்கில் ஒன்று எழுதியிருக்கு, பேரு சும்மா படிக்க ட்ரை பண்ணியிருப்பேன், ஃபோட்டோவே பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பேன். வந்துருத்துன்னா நல்லது, ஒன்றும் வரலைன்னா இப்போ வந்துடும். சரியா? அது என்னங்கிறது பார்க்கலாம். அம்பாளுடைய கிருப்பையில் அதை ஆரம்பமாக இருக்கு. ஸோ எனி பிகினிங் இஸ் கோயிங் டு பி நியூ. திரும்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாலும் எப்படி இருக்கும் நமக்கு? நம்மளை ஒரு படி மேலே கூட்டின்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சரஸ்வதி அப்படிப்பட்டவள். சரியா? அதனால சின்ன குழந்தை முதல்ல என்ன சொல்லி கொடுப்பார்? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. இதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட அம்பாளுடைய வர்ணனை அதோடைய சேர்ந்து பிரார்த்தனையாக அமைகின்ற இந்த ஒரு அஷ்டகம். அஷ்டகம்னா என்ன? எனக்கு கஷ்டகம். அஷ்டகம் அப்படின்னா 8 விதமான ஸ்லோகம். அப்போ என்ன, எதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? எனி ஸ்தோத்திரம் எதை ஸ்துதிக்கிறது இல்லையா? அங்க பின்னாடி என்ன இருக்கு? காவடி இருக்கு இல்லையா? காவடி எப்படி இருக்குது? காவடியை வச்சுன்னு என்ன பண்ணுவா? சுப்பிரமணியா சுப்பிரமணியா முருகா முருகான்னு ஆட்டமா ஆடுவா இல்லையா? பகவானை நினைத்து குதூகலமாக ஆடக்கூடிய விஷயம். எதை குறிப்பிடுறது? அந்த பகவான் ஆனந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் நான் தெரிஞ்சுக்கிறது தான் லட்சியம்னு குறிப்பிடுறது. புரியுறதா? அப்போ அந்த பகவத் ஸ்வரூபத்தை நாம் புரிஞ்சுக்கிறதும், அது மட்டும் என்ன, அங்க ஆடும்போது, இந்த காவடியை தூக்கும் போது, பண்ணும்போது, எல்லா விதமான ஏற்பாடு செய்யும் போது ஆழமான பிரார்த்தனை நிறைந்திருக்கிறது. ஒத்துக்கலாம் இல்லையா? ஒரு விஷயத்திலையும் பிரார்த்தனை இல்லையா? நியூஸ்ல என்னெல்லாமோ சொல்றா, நேர்ல வேற கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கு, வேக்சின் வேற போட்டுட்டேன், இருந்தாலும் எதுவும் எனக்கு ஆயிடக்கூடாது. இப்போ ஒரு க்ஷணமும் பிரார்த்தனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிதான் இருக்கணும். எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்படியும் இருக்கக்கூடாது. புரியுறதா? அப்போ பிரார்த்தனை எதற்காக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய கலாச்சாரத்துல வேற எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு விஷயம் இந்த பிரார்த்தனை. அவ்வளோ எம்பசைஸ் பண்ணாம விட்டுறது. ரொம்ப கம்மி பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஆ இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், வேற எந்த வெளிநாடா இருக்கட்டும், ரொம்ப மினிமமாக பிரார்த்தனை பண்ணாலே ஓ யூ ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு. நம்மளுடைய ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. பிரார்த்தனை சும்மா ஒரு குழந்தை பண்ணும். புரியுறதா? அப்படிப்பட்ட நம்மளுடைய குடும்ப அமைப்பு, கலாச்சார அமைப்பு. சரியா? அதனால பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த பிரார்த்தனைக்காகவே பலவிதமான ஸ்தோத்திரங்கள் பரம்பரையில வந்திருக்கிற ஆச்சாரியா அவ்வளோ ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கா. லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்தோத்திரம். இந்த எல்லா ஈஸ்வரனுக்கும் எல்லா பகவானுக்கும் வடிவமாக இருக்கக்கூடிய குரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. புரியுறதா? அதே தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இருக்கிறது. புரியுறதோ? எல்லா இடத்துலையும் நமக்கு ஸ்தோத்திரங்கள் ரூபமாக, ஸ்லோகங்கள் ரூபமாக இந்த பிரார்த்தனை கலந்த சாதனையாகவும் இருக்கிறது. புரியுறதா? பிரார்த்தனையே என்ன ஆகிறது? நமக்கு சாதனையாக அமையது. புரியுறதா? சாதனை அப்படின்னா என்ன இருக்கணும்? அங்க சாதனை பண்ணணும்னா என்ன வேணும்? சாதனை பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? முக்கியம், பேசிக். சாதனைன்னு ஒண்ணு ஏற்படணும் அப்படின்னா சாத்தியம் ஒண்ணு இருக்கணும். கோல் இருந்தாதான் அதுக்கு மீன்ஸ். புரியுறதா? ஃபாஸ்டா பீச்சில் ஓடினான்னா எதுக்கு ஓடுறன்னு கேட்போம். அப்ப என்ன கேட்கிறோம்? உன்னுடைய கோல் என்ன? இப்படி தீவிரமாக பிராக்டிஸ் பண்றையே, உன்னுடைய லட்சியம் என்ன?
புரியுறதா? அப்போ அதே மாதிரி உங்களை நான் வந்து தனித்தனியா, சரியா, இந்த இந்த ரூம் ஏசி இருக்கும்னு நினைக்கிறேன், தனித்தனியா ஒத்தத்தரையா கூப்பிட்டு உக்காத்தி வச்சு உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேண்டும், என்ன வேணும் கேட்டா என்ன சொல்லுவேன்? நிம்மதி வேணும். ஓகே, கரெக்ட். அப்புறம் அவ்வளவுதானே? முக்தி வேணும், மோட்சம் வேணும், அப்புறம் பக்தி வேணும், ஞானம் வேண்டும், பிறவாமை வேண்டும். எக்ஸலண்ட். அதை யாராவது சொல்லிடுவாளோன்னு எதிர்பார்த்தேன். கரெக்ட். ஐ வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட். அதுங்கேயும் ஒரு வாண்ட் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட். சர்வான் காமான் சக அப்படின்னு உபனிஷத் சொல்றது. முக்தினா என்ன இல்லையா? முக்தினா என்ன? முக்தினா ஞானம். நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவோம். சுவாமி பரமார்த்தானந்தா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். ஐ மீன் ஒரு சத்சங்கத்துல இருந்தார். அவருடைய டைரக்ட் சிஷ்யர் வந்து சுவாமி ஓம்காரானந்தா. கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? சரியா? அப்போ இது வந்து கிளாஸ்னா எந்த இதுவும் இருக்காது. இது நார்மல் சத்சங்கம். இந்த இடத்துல வந்து 2 சுவாமிஜியும் இருக்கா, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஏதோ நடந்துட்டு இருக்கு. பேசிகிட்டே இருக்கும்போது சுவாமி ஓம்காரானந்தா உள்ள வர்றாரு. அப்படியே ஒரு நிமிஷம் வந்து சுவாமிஜி என்ன பண்றாரு அப்படின்னா, சுவாமி உங்களுக்கு வந்து மோட்சம் வேணுமா இல்ல மைசூர் பாக் வேணுமா அப்படின்னு சுவாமி பரமார்த்தானந்தா கேட்கிறார். சுவாமி ஓம்காரானந்தாவை இன்ஸ்டன்டேனியஸா, ஸ்பான்டேனியஸா சுவாமி ஓம்காரானந்தா ஒரு பதில் சொன்னார். என்னவா இருக்கும்? எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரா? மைசூர் பாக் கொடுங்க சுவாமிஜி. நான் எல்லாரும் சிரிக்கிறா. புரியுதா? என்ன மைசூர் பாக்? இது சுவாமிஜி பெரிய சுவாமிஜி, நாங்களே மோட்சத்தை கேட்கிறோம், முக்தியை கேட்கிறோம், ஞானத்தை கேட்கிறோம். சுவாமிஜி வந்து ஒரு மைசூர் பாக்க கேட்கிறார். ஆழமான தாத்பரியம் ஒளிந்திருக்கிறது. ஏன் அப்படி கேட்கிறேன் சுவாமிஜி? குரு சிஷ்யா அவளுக்கு தெரியாதா? சுவாமிஜி ஆல்ரெடி இருக்கிறது எனக்கு எதுக்கு, இல்லாததை கொடுங்க சுவாமிஜி. எப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம், மோட்சம் ஆல்சோ வேண்டாம். ஏன்? என்னுடைய ஸ்வரூபம் நித்திய முக்த ஸ்வரூபம். நான் பிரம்மன் ஆத்மானா எதற்குப்பா மோட்சம்? அப்ப கிளம்பிடலாமா? நாங்க போயிடலாமா? எதற்கு மோட்சம்? மோட்சமும் தேவையில்லை என்று புரிவது மோட்சம். சர்வ புருஷார்த்த ரகிதா சுவாத்ம சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம். அப்போ மைசூர் பாக் இல்லையா? உலகத்துல என்டையர் உலகம் அப்படிங்கிறது வந்து உண்மையாவே இல்லை. வேதாந்த தாத்பரியத்தை அவ்வளோ எளிதாக அந்த கான்வர்சேஷன்ல வெளிப்பட்டது. ரொம்ப வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள், ரொம்ப ரசிக்கக்கூடிய, வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அங்க இருக்கு தாத்பரியம். இது வந்து அல்டிமேட். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது ஃபைனலா நம்ம அப்படியே செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு எதாவது வேணுமா, எனக்கு எதாவது வேணுமா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டிருக்கல. ஓ, ஐ எம் ஆல்ரெடி. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரே ஒரு கிளாஸ் கேட்டேன், விவேக சூடாமணியில ஒரே ஒரு கிளாஸ் கேட்டேன், எல்லாமே எனக்கு ஆயிடுச்சு. எவ்ரிதிங் ஓவர். மேபி நிஜமாவே அப்படி இருக்கலாம். இப்போ சில இண்டிகேட்டர் சொல்லுவோம் மோட்சத்துக்கு. அப்படி நம்ம இருக்கிறதுனால நான் அப்படி இருக்கேனா, ஓ அதனால நான் மோட்சம். மிஸ்கன்செப்ஷன் இது.
நான் எப்படி இருக்கேங்கிற எண்ணம் வந்து விட்டாலே, நான் இப்படி இருக்கேனா, நான் இப்படி எல்லாம் இல்லை, இப்படி எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நான் இங்க வாங்க ப்ளீஸ் கம். நான் அப்படின்னா என்ன ஆயிடுதுங்க? வாட் இஸ் தட்? நான் இப்படி இருக்கேனா, நான் அப்படி இருக்கேனா அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆயிடுதுங்க? I am the excellent. I am the ahankaraha. அதுவா மோட்சம்? எனக்கு ஆயிடுத்து, எனக்கு சோ அண்ட் சோ, எனக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்கிற மட்டும் எதை கிளைம் பண்றோம் நம்ம? இந்த உடம்பு மனசான அகங்காரத்தை கிளைம் பண்றோம். அப்ப நான் அப்படிங்கிற சப்தத்திற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கிறது. அது இன்ஸ்டன்டேனியஸா ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். இருக்கா எனக்கு, எனக்கு அப்படி இருக்கா அப்படின்னு செக்கிங் ஏற்படுற மட்டும் நான் ஒருத்தன் இருக்கேன், ஏதோ ஒண்ணு அடைய வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கிறது. அப்ப எது மோட்சம் அப்படி என்றால், அடைவதற்கோ அடைய வேண்டுவதற்கோ எதுவும் இல்லை, தேவையும் இல்லை. புரியுறதா? இது அல்டிமேட். நம்ம இவ்வளவு கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டோம், அதனால இது கிளியரா இருக்கு, நமக்கு இப்படி சொல்ல முடியாது. இப்ப சாதாரணமா இப்ப வெளியில போறவாளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? எனக்கு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சித்தி கொடுக்குறேன், எல்லாரோட மைண்ட் நீங்க ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சக்தி உங்களுக்கு கொடுத்துட்டாருனா முருகன், அப்படி அங்க போய் நிப்பேன் சந்நிதியில, என்ன கேட்பாவா? எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல நிறைய பணத்தை கொடு. மேக்சிமம் இதை கேட்பா. நிறைய பணம் வேணும், நிறைய ஆரோக்கியம் வேணும். கரெக்டா? அப்ப ஆரோக்கியம் பணம் இது ரெண்டு இருந்தா போதுமா? போறாது. வேற என்ன வேணும்? நிம்மதி வேணும். ஓகே, இது ரெண்டுமே இருந்தா நிம்மதி போதுமா? நிம்மதி வந்துருமா? நாலேஜ் வேணும். அப்போ நமக்கு வேணுமான அளவுக்கு அந்த நேரத்துல திருப்தி ஆற அளவுக்கு ஆரோக்கியமும் பணமும் அறிவும், இதுக்கு சாதாரண ஞானம்னா எனி நாலேஜ், இது மூணும் இருந்துட்டா அங்க நிம்மதி. எது ஒண்ணு குறைச்சலாகவும் ஒண்ணு அதிகமாகவும் இருந்தால் அங்க என்ன ஆகும்? நிம்மதிங்கிற ஃபேக்டர் டிஸ்டர்ப் ஆயிடும். புரியுதா? கல்வியா செல்வமா வீரமா. ஒரு அழகான ஒரு படம் வந்தது. படம் பேர் என்ன? சரஸ்வதி சபதம். கரெக்டா? எது முக்கியம் அப்படின்னு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி என்ன கன்க்ளூஷன் தெரியுமா? மூணுமே இருக்கணும் அப்படின்னு கன்க்ளூஷன். அப்புறம் இன்னொரு விஷயம், யாருக்கு எது ரிலேட்டிவா கம்மியா இருக்கிறதோ அது அவளுக்கு முக்கியமா படுறது. பெரிய ஒரு கணப்பாட்டியை எடுத்து அவளை போய் கேட்டு வச்சுக்கோங்க, எல்லாமே கொடுத்துருக்காண்ணா, வேத மாதா அப்படியே அனுகிரகம் பண்ணியிருக்காண்ணா, எல்லாமே நல்லா இருக்குண்ணா, இந்த சுகர் மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும். நிறைய அறிவு இருக்கு, கணப்பாட்டி உடம்பு ஆரோக்கியம் இருக்குண்ணா, எல்லாமே இருக்கு. கொஞ்சம் ஒரு வீடு வாங்கிட்டேன்னா போதும், அங்க என்ன பணம் அங்க இல்லை. நிறைய பணம் இருக்கிறவா இருக்கா, ஆடியில வந்து இறங்குவா,
நீங்க சப்போஸ் யாராவது கிளாஸுக்கு ஆடியில வந்து இறங்கினேன்னா என்ன கோச்சுக்காது, வந்து இறங்கி எல்லாம். ஆனா பகவான் கிட்ட ஏதோ ஒரு குறை எனக்கு. ஆனா ரொம்ப 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 கம்மி பேரு என்ன, எனக்கு அறிவு நிறைய கொடுத்துரு அப்படின்னு கம்மி பேர் கேட்பா சாதாரணமாவே. அதுக்குதான் அந்த மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ண சொன்னேன் போய். ரொம்ப கம்மி பேரு அறிவு வேணும்னு கேட்பா. சரி, எல்லாரையும் விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வரன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு இல்ல பிரார்த்தனை ஒண்ணு பண்ணணும். நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனையில எது பிரிடாமினா இருக்கு ஒரு பிரார்த்தனை அப்படின்னா எதுவா இருக்கும்? அது என்ன எதுவா இருக்க வேண்டும்? மோக்ஷம். மோக்ஷம் சொல்லிடுவேன் இல்லையா மேக்சிமம். இப்போ இத்தனை நேரம் நம்ம பேசினதுல ஞானம், மோக்ஷம், முக்தி, நிம்மதி, அதே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல நம்ம கேட்டோம். பக்தி, பக்தியில சிறந்த பக்தி எது? ஏமாத்திக்க கூடாதீங்க. கிளாஸுக்கு வந்திருக்கோம், யாரோ ஒருத்தர் பக்தின்னு சொன்னா, எது பக்தி, எது ஹையஸ்ட் பக்தி? பக்தியிலேயே அறகுறைய பக்தி இருந்தா போதுமா? நோ, எனக்கு பக்தியை கொடு, பெஸ்ட் பக்தியை கொடு அப்படிதானே கேட்போம். எது பெஸ்ட் பக்தி? ரொம்ப சிம்பிள்மா. என்ன நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் ஹையஸ்ட் பக்தி. நல்லா இதை வந்து நீங்க ஆழமாக தூக்கத்துல, நான் ஒரு நாள் நைட்டு வந்து எகிரி குதிச்சு வருவேன் உங்க காத்துக்குள்ள, தட்டுவேன். எப்படி பக்தி எது? பெரிய சிறந்த பக்தி எது அப்படின்னா வகுப்பை கேட்டு வகுப்பை சிந்தித்து அதிலேயே இருப்பதுதான் சிறந்த பக்தி அப்படின்னு தூக்கி போயிடணும் நீங்க. அப்படியே பகவானை உருகி அழுது அங்க பிரதட்சணம் பண்ணி, இதெல்லாம் பெரிய பக்தி தான். இதை விட சிறந்தது இருக்கிறதா? இங்க உட்கார்ந்து செய்கின்ற இந்த 1 மணி நேரம் சிறந்த பக்தி. அர்த்தார்த்தி பக்தியை விட ஜிக்ஞாசா பக்தி சிறந்தது. அப்போ சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தில் ஈடுபடுவது ஹையஸ்ட் பக்தி, ஹையஸ்ட் பக்தி. எந்த சூப்பர்லேட்டிவ் எந்த டிகிரியில வேணா போட்டுக்கோங்க, அது கிளியாரிட்டியோட இருக்கணும். கிளாஸ் கேட்கறது அட்லீஸ்ட் சுவாமி சந்நிதியில அபிஷேகமாவது பார்த்திருக்கலாம். அப்படி சொன்னா அவருக்கு ஒரே பேர் தான் முட்டாள். எல்லாரையும் திட்டுறா. நம்ம இங்க கிளாஸுக்கு பல நூற்றுக்கணக்கான கிளாஸ் நம்ம கேட்டிருக்கோம் இங்க, கரெக்டா? அதனால என்னால இங்க சொல்ல முடியும், சொல்லணும். உங்களுக்கு அது கிளியரா இருக்கணும், எங்கேயுமே கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடாது. அதுக்கு நான் அதை பண்ண வேண்டாமா? நோ. இதுக்கு வர்றதுக்கு, இந்த கிளாரிட்டி ஏற்படுறதுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஆனா அதுவே இம்பார்ட்டன்ட் இல்லை. புரியுறதா? ஏன்னா யாரெல்லாம் என்னெல்லாம் பிரார்த்தனை பண்றாலோ அதோடைய ஃபைனல் எண்ட் எங்க? கிளாஸ் ரூம்ல ஏற்படும், உபதேசத்தினால ஏற்படும். கிளியரா? அப்போ ஜெனரலாக பார்க்கும்போது ஆரோக்கியம், மென்டல், பிசிக்கல், அப்புறம் வெல்த், பணம், அதுக்கப்புறம் நாலேஜ், இது 3மே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா ஒரு லட்சியத்திற்காக, மோட்சத்திற்காக தொடர்ந்து செல்கின்ற அப்படிப்பட்ட சாதகனுக்கு இது ரொம்ப முக்கியம். 3மே முக்கியம். அதுல மிக சிறந்த முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கிறது? அறிவாக இருக்கிறது. நாலேஜ் இம்பார்ட்டன்ட். புரியுறதா? நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. ஏன் நாலேஜ் ரொம்ப முக்கியம்? எந்த ஞானம் ரொம்ப முக்கியம்? ஏனால் ஞானாத் ஏவ மோக்ஷா. நிம்மதி, பிறவாவரம், ஞானம், இது எல்லாம் எதற்கு?
இதெல்லாம் எதற்கு சினானிமஸ்? இந்த வேர்ட் எல்லாம் என்ன? இதற்கெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு என்றால் அது மோக்ஷம். புரியுறது இல்லையா? அப்போ ஞானத்திற்கு பிரிடாமினன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில நேச்சுரலா இருக்கு. கரெக்டா? என்ன என்ன ஓ அப்ப நேற்றுக்கு தப்பா பிரார்த்தனை பண்ணிட்டேன், சா மிஸ் பண்ணிட்டேன், ஞானம் மறந்து போயிட்டேன், என்னால நம்ம கேட்டுட்டேன், பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த கிளாஸ்ல இருந்து ஞானத்துக்கு பிரிடாமினன்ஸ் கொடுத்து பண்ணணும். ஏனென்றால் நீ எப்போ மோட்சம் தான் லட்சியம் என்று அந்த பாதையில் முழுமையாக சென்றுகிறாயோ, அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹ பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது இந்த ஸ்லோகம். கரெக்டா? வேற எங்கெல்லாமோ வருது. எங்க வருது? இந்த ஆபதாம பஸ்தரம் அந்த ஸ்தோத்திர புக்லயும் இருக்கு. இது யாரு சொல்றா? எங்க சொல்றா? இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வருது. ஆனா எங்க வருது? பகவத்கீதால சொல்றக்கூடிய பகவானுடைய உபதேசம். போய் பகவானுடைய உபதேசம் இதுதான் நீ எடுத்துட்டேன்னா உன்னோட யோகக்ஷேமம் என்னது? ஹெல்த், வெல்த், எக்ஸெட்ரா 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 என்னெல்லாம் உனக்கு லிஸ்ட்ல இருக்கணுமோ எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிற. ஐ வில் டேக் கேர். பகவானே கேரண்டி கொடுக்கிறார். புரியுறதா? அதனால ஞானம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய போக்கஸ் ஆழமாக இருக்கணும். எப்படிப்பட்ட ஞானம்? நான் ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். அந்த புக்கு பேரு மல்லிகா பத்ரிநாத். அந்த பத்ரிநாத் புக்ல எந்த பேஜை திறந்தாலும் அந்த சொற்கள் மூலியமாக நான் செய்கின்ற ஒரு பதார்த்தமும் ஆஹா இந்த ஞானத்தை நான் அடைந்தேன். என்ன பிரயோஜனம்? நிறைய ரெண்டு நாள் ஒண்டர்ஃபுல் 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 நல்லா நல்லா பண்ணினா அவ்வளவுதான் அதோடைய எஃபெக்ட். ஒரு நாள் அதுவே தப்பா வரும் ஏதோ ஒண்ணு. அப்ப எப்படிப்பட்ட ஞானம் இங்க சொல்லப்படுறது இல்லையா? அந்த ஞானத்திலேயே என்ன முக்கியமா இருக்கிறது? ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. புரியுறதா? அப்போ இந்த ஞானம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் என்ன? அதற்கு ஒரு சிம்பல் வேணும், அதற்கு ஒரு விஷயம் வேணும். அப்படின்னா எதை ஞானம்னு சொல்றோமோ அல்லது எதை ஞான சக்தின்னு சொல்றோமோ இல்லையா? ஆரோக்கியத்துக்கு யாரு? துர்கா. கரெக்டா? வீரியம் சொன்னா எல்லாமே அதுல இன்க்ளூடட். பேங்க் பேலன்ஸுக்கு யாரு? நமக்கு பேங்க் பேலன்ஸ் சொன்னாதான் லக்ஷ்மி ஞாபகம் வருது. அஷ்டலக்ஷ்மி இருக்கிறது அங்க, ஞான லட்சுமி இருக்கு. வேற வேற கான்டெக்ட்ல சொல்லும். இங்க லக்ஷ்மி. அப்புறம் கடைசி 3 நாள் என்னது? அப்போ கன்க்ளூஷன் எதுல இருக்கு? முதல் 3 நாள் சரஸ்வதி வைக்கல, நடுவுலையும் வைக்கல, கடைசியாக வைத்து இல்லையா? 10வது நாள் என்னது? அப்பசகுமா பேசுறேன். 10வது நாளுங்கிறேன். சரியா புரிஞ்சுக்கணும். 10வது நாள் என்னது? விஜய தசமி, விஜயம் இல்லையா? அப்போ நாம் இந்த சாதனையில் ஈடுபட்டதனால் நமக்கு விஜயம் எது? நம்மளுடைய விஜயம் எது? நான் ஜெயிச்சுட்டேன். எக்ஸாக்ட்லி, நாலேஜ். ஜெயதிஹி அப்படின்னு சொல்றது விவேக சூடாமணி ஆச்சாரியர் சொல்றாங்க. யாரால நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்ல முடியும்? ஒரு எக்ஸ்பிரஷன், ஜெயிச்சுட்டே அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் யாரால பண்ண முடியும்? அம்பானியை போய் கேட்டு பாருங்கோ, டாட்டாவை போய் கேட்டு பாருங்கோ. நிறைய பண்ணியாச்சு, எக்ஸல் நிறைய விஷயம் பண்ணியாச்சு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்கு. 10 வருஷம் கழிச்சு இப்படி சொல்லிட்டு இருப்பாவா? அப்ப ஜெயிச்சுட்டேன்னு யாரால சொல்ல முடியும்? உண்மையாவே ஜெயிக்கிறது என்ன இல்லையா? அப்படி யோசிச்சோம்னா மோட்சத்துல தான் ஜெயிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கான்டெக்ஸ்ட் வரும். அப்போ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3மே இம்பார்ட்டன்ட். ஆனா நாம
மோட்சத்திற்காக இந்த நேரத்தை கொடுக்குறோம். டெய்லி எப்படி நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில இருப்போம். சில பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? போக போக நிறைய விஷயம் தீவிரமாக போறது. அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி வேணும், மைண்ட் செட் வேணும், கிளாரிட்டி வேணும் இல்லையா? இப்போ நமக்கு ப்ரிடாமினன்ஸா ஞானம் ரொம்ப முக்கியம். மோட்சம் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட ப்ரையாரிட்டி. இது எல்லாவற்றையும் சிம்பலைஸ் பண்றக்கூடிய தேவதா சரஸ்வதி. புரியுதா? அப்போ சரஸ்வதி அப்படிப்பட்ட நமக்கு இருக்கிறது. அதனால இங்க நம்ம இன்னைக்கு இந்த தருணத்துல இந்த அறிமுகத்துடன் நாம இந்த சரஸ்வதி அஷ்டகத்தை எடுத்துக்கிறோம். சரஸ்வதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சரஸ் சரஸ் அப்படின்னா என்ன? நதி, லேக், பெரிய ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர். புரியுறதா? வேதமே என்ன பண்றதுன்னா, வேதத்தை ஒரு பெரிய, இப்போ பெரிய நமக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்கிறது இல்லையா, அத ஒரு பெரிய சரஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கைலாஷ் பக்கம் போனீங்கன்னா அமிர்த சரஸ் அப்படிலாம் இருக்கு. புரியுறதா? அப்போ அந்த நதிய வேதம் ஒரு பெரிய ஒரு லேக்காக, நதியாக, ஒரு ஜலம் இருக்கக்கூடிய ரிசர்வாயராக கம்பேர் பண்ணப்படுகிறது. அதுல இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? வேதத்துடைய பிரயோஜனம் என்ன? வேதஹா அப்படின்னா வேதத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? ஞானம். அப்போ சரஸ் அப்படிங்கிறது ஜலத்தை குறிக்கிறது, நதியை குறிக்கிறது, அல்லது வேதத்தை குறிக்கிறது. வேதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது? அறிவு, ஞானம். சரஸ்வதி. புரியுறதா? சரஸ்வதிங்கிற சொல்லு. இப்போ சரஸ்வதி அப்படின்னாலே ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சரஸ்வதியை நம்ம வணங்குறது மூலியமாக என்ன ஆகிறது? ஞானாத் ஏவ மோக்ஷம் ந அந்யஹ பந்தஹ ந வித்யதேயனாய. இது நான் டெய்லி படிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்ல சொல்லியிருப்போம். நான்ய பந்தா வித்யதேயனாய. வேற ஒரு வழி கிடையாது. மனதை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு, மனப்பக்குவத்திற்கு பலவிதமான வழிகள் இருக்கு. பூஜை பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், அங்க பிரதட்சணம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், எல்லா விதமான கர்ம காரியத்தில் ஈடுபடலாம். பகவான் கிருஷ்ணர் கீதையில யஜ்ஞஹா தானஹா தபஹா கேட்டு இருப்பேன். சில பேரு அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்போ மனப்பக்குவத்திற்கு அல்லது மென்டல் பியூரிஃபிகேஷனுக்கு, மன தூய்மைக்கு அல்லது சித்த சுத்திக்கு இன்ஃபைனைட் வழி இருக்கிறது. ஆனால் மோட்சத்திற்கு எவ்வளவு வழி இருக்கிறது? மோட்சத்திற்கு எவ்வளவு வழி இருக்கிறது? ஒரே வழி. ஞானாத் ஏவ கைவல்யம். ஞானம் அப்படி கைவல்யம் சொல்லல. ஞானாத் ஏவ கைவல்யம். அப்ப என்ன பார்த்தோம்? பூஜா, ஜபம், சகுண தியானம், நிர்குண தியானம், சமாதி, யோகம். இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்க கேட்டோம்? எங்க கேட்டோம்? புரியுறதா? சரஸ்வதி கட்டாட்சம் எவ்வளவு வேண்டி இருக்கிறதுன்னு போன உபதேச சாரத்துல இதெல்லாம் கேட்டோம். அப்போ மனசு பக்குவப்படணும், பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி குறிக்கிறது? கேட்ட விஷயம் புரியணும், புரிந்த விஷயம் தக்க வைக்கணும், தக்க வைத்த விஷயம். இப்படி கேட்கும் போது, சடனா கேட்கும் போது, நீங்க சடனா கேட்டுக்கலாம், எனக்கு ஒண்ணுமே புரியல, டக்குன்னு ஞாபகம் வரணும்.
நீங்க சீரியஸா திங்க் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் நமக்கு கேட்ட உடனே டக்குன்னு ஞாபகம் வரலை, தட்ஸ் ஓகே. ஜென்மாந்திரமா நான் நான் நான்கிற விஷயத்திற்கு என்னெல்லாமோ நினைத்து கொண்டிருக்கின்றேன். என்ன எவ்வளவு வேலை இருக்கிறது, எவ்வளவு விஷயத்துல ஈடுபட்டிருக்கோம் நம்ம டெய்லி. நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு எப்போ பிரம்மன்னுங்கிற பாட்டு வரப்போறது? அகம் பிரம்ம அப்படிங்கிற விருத்தி ஞானத்தினாலதான் சம்சார நிவர்த்தின்னு சொல்றது. உபதேச சாரத்துல கடைசியா பார்த்தோம். கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கும் அந்த கிளாஸ். அப்போ அது மட்டும் விட்டுறலாம். ஏன்னா நிறைய கஷ்டமான கொஸ்டின்னா ஒரு 15 மார்க் கொஸ்டின் ஆர் இன்னொரு 15 மார்க் கொஸ்டின் ஒன்னு டஃப்பா இருக்கும், அந்த சாய்ஸ்ல விட்டுருவோம். அதனால ஒரு கிளாஸ் சாய்ஸ்ல விட்டா என்ன இல்ல. அப்போ நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுகிறது, உதிக்கிறது? அந்த இடத்துல ஃபண்டமெண்டலா மாறுறது தான் ஞானம். அது ஸ்பான்டேனியஸாக இருக்கிறது ஞான நிஷ்டை. அப்போ சரஸ்வதி கட்டாட்சம் எப்படி இருக்கணும்? அதனாலதான் மேதா தட்சிணாமூர்த்தின்னு பேரு. நம்ம நிறைய கிளாஸ் கேட்டுட்டோமா, அப்படியே கிளாஸ்ல வந்து அப்படியே உட்காந்துருக்கோம். எப்ப டைம் ஆறுது, 1 மினிட் லேட் ஆறுது, எப்ப வருவாரோ, சீக்கிரம் வேற போனோம். சப்போஸ் 5 நிமிஷம் முன்னாடி சீக்கிரம் வந்துட்டேன்னா ஸ்தோத்திர பாராயணம் நடக்கணும். ஏன்னா கிளாஸ் அவ்வளோ பவித்திரமான விஷயம். அது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தின்னு வேற சொல்லிட்டோம். எப்படி இருக்கணும்? அங்க போனேன்னா இங்கேயே அப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியல? நமக்கு கிளாரிட்டி இன்னும் வரணும், ஆழமா பதியணும். இது புரியுதா? அதனால மைண்டுடைய பியூரிபிகேஷனுக்கு இவ்வளவு பண்ண வேண்டி இருக்கிறது. சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கணும், உள்ள புரியணும், புரிஞ்ச விஷயம் வெளியில வரணும். வெளியில கூட நம்ம டெஸ்ட் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே அட்லீஸ்ட் தாட்ல வரணும், பலவிதமான எண்ணங்களாக வரணும். அப்பதான் விசாரம் ஏற்படும். இப்படி பேசிட்டேனே நான் அப்படின்னா எந்த நான் எப்படி பேசினேன், எது பேசியது, யார் எங்க இருக்கா, அப்ப இதோடைய இந்த வெளிப்பாடு எப்படி இருக்கிறது, இப்படி எல்லாம் திங்க் பண்ணினோம்னா சாஸ்திரத்தை, வகுப்பை, அறிவை சார்ந்து இருக்கோம் என்று அர்த்தம். உங்களை டவுன் பண்ணல, டிஸ்கரேஜ் பண்ணல, டீஸ் பண்ணல. ஆனா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லும். அதனால ரொம்ப சீரியஸ் அண்ட் ஜாலி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். நம்ம என்ன சொன்னேன்? சீரியஸாகவும் ஜாலியாகவும் இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? சீரியஸ் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு அர்த்தம் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், முகம் எல்லாம், யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டோம், சீரியஸா இருப்போம், அப்படியே இருப்போம். கிளாஸ்ல யாருக்கா வந்தா சீரியஸ்னஸ் உள்ள இருக்கணும். வெளியில சாமான்யமா சாதாரணமா இருக்கணும். உங்ககிட்ட 10 பேர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், உங்களை சுத்தி 10 பேர் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயமும் சீரியஸா இருக்கணும். எப்ப முடியும் அது? எப்ப நம்மளுடைய கோல் பிக்ஸ் ஆகிறதோ. இப்ப மைண்ட் பியூரிபிகேஷனுக்கு பார்த்தோம், அப்புறம் என்னது? கோல் பிக்சேஷன். நிச்சயம் ஆயிடுதா எனக்கு கோல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கொரோனா தான் வந்து எனக்கு தடையா இருக்கிறது. எப்படி எப்படி முடியும்? நம்மள நாமே, நமக்கு தெரியும் நிஜமாவே கோல் பிக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு. நான் இங்க விளையாட்டுக்கு சொல்லிடுவேன், பர்சனலா நம்ம ஒவ்வொருத்தரும் ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ கோல் பிக்ஸ் பண்றதுக்கு இப்படி இந்த அஷ்டகமும் சரஸ்வதி பிரார்த்தனையும் எல்லா விதமான பூஜையும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுறதா? அப்போ உபனிஷத்து என்ன சொல்றது? ஞானம் தான் மோட்சம்னு சொல்றது. இன்னொரு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறது. ஞானம் இல்லாம எப்போ மோட்சம் பாசிபிள் அப்படின்னா, மொத்த ஆகாசம் ஸ்பேஸ் இருக்கிறது இல்லையா, ஸ்பேஸ வந்து ஒரு கார்பெட்டா சுருட்டி
பகவான் கிட்ட போயிட்டு இந்தாங்கோன்னு கொடுத்துட்டோம்னா அப்ப ஞானம் இல்லாம உனக்கு மோட்சம்னு கேரண்டி பண்றார் பகவான். அப்பனா என்ன அர்த்தம்? எப்படி ஸ்பேஸ எப்படி மடிக்க முடியும்? இம்பாசிபிள் இல்லையா? ஸ்பேஸ மடிச்சாலும் மடிக்கிற விஷயம் மடிக்கிறவன் ஸ்பேஸ்ல இருந்தாலும். அதனால உபனிஷத் ஸ்வேதாஸ்வர உபனிஷத் சொல்றது என்ன? எத் சர்மவத் ஆகாஷா அப்படின்னு ஸ்லோகம் மந்திரம் ஆரம்பிக்கிறது. ஆகாஷா, ஆகாசத்தை உருட்ட முடியுமா? இம்பாசிபிள். அதனால என்ன அர்த்தம்? ஞானத்தினாலதான் மோக்ஷம் அப்படிங்கிறது. அதனால நாம மோட்சத்தை நாடுகின்ற முமுட்சுகளாக இங்க வந்திருக்கிறதுனால் இந்த சரஸ்வதி அஷ்டகம் அல்லது கமலஜ தைதாஷ்டகம். அப்பாடா சொல்லிட்டேன். இப்பதான் வரை கிளாஸுக்கே வரை இத்தனை நேரம் என்ன படிக்க போறோம்? கமலஜ தைதாஷ்டகம். கரெக்டா? நீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். கமலஜ தைதாஷ்டகம். புரியுறதா? அப்போ இந்த கமலஜம்னா என்ன இல்லையா? கமலஜம், கமலா அப்படின்னு என்ன அர்த்தம்? தாமரை பூ. கரெக்டா? அப்போ தாமரை பூ கமலஜ தைதா, கமலஜ தைதம். கமலஜம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பிரம்மான்னு அர்த்தம். கமலம்னா தாமரை, கமலஜம் அப்படின்னா தாமரையில் வந்தவன், தாமரையில் தோன்றியவன். இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி கோயில் இருக்கு, திருவனந்தபுரத்துலயும் இருக்கு. அங்க நீங்க அப்படி ஆரத்தி காட்டுவா. அப்படி ஆரத்தி காட்டும் போது அப்படி மேல கொஞ்சம் காட்டுவா. என்ன காட்டுவா? பத்மநாப சுவாமி பாருங்க பிரம்மா அப்படின்பா. நாராயணனுக்கு பேர் என்ன? பத்மநாபிகி. அந்த பத்மம் கமலம். அந்த பத்மநாபத்துல ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்மாஜி, சதுர்முக பிரம்மா கமலஜம். ஜம் அப்படின்னா உற்பத்தி ஆகிறது. தைத, கமலஜ தைதம். இதை பிரிக்கிறோம். கமலஜ தைதாஷ்டகத்தை 3ஆக பிரித்தோம். கமலஜ, கமலஹ, அஜம், தைத அஷ்டகம். அப்ப தைத்தம்னா என்ன இல்லையா? தைத்தம்னா என்ன? தைத்தம் அப்படின்னா ஹாய் ஹனி, ஹவ் ஆர் யூ ஹனி. யாரு பிரியமோ, டியரஸ்ட் யாரோ அது தைத்தம். தைதா டியரஸ்ட். ஹலோ ஹனி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ கமலஜம் அவருக்கு யாரு டியரஸ்ட்? அட்லீஸ்ட் அவருக்கு டியரஸ்ட் அவரோட வைஃப். பிரம்மாஜிக்கு யாரு டியரஸ்ட்? பிரம்மாஜியோட வைஃப் அவருக்கு டியரஸ்ட். உங்களெல்லாம் யாருன்னு நான் கேட்கல, ரொம்ப பர்சனலா கேட்க. வேற வேற ஆன்சர் வரலாம். ஓகே, இருந்தாலும் எனக்கு டியரஸ்ட் அப்படின்னு வேற யாராவது இருப்பா, அதெல்லாம் ஓகே. ஆனா பிரம்மாஜிக்கு டியரஸ்ட் கமலஜ தைதம் யாரு அப்படின்னா சரஸ்வதி. கரெக்டா? ஒரு கமலத்துல பிரம்மா இருப்பார், இன்னொரு கமலத்துல இதுல நம்ம பார்த்திருக்கோம் அழகா இல்லையா? அப்போ கமலஜ தைதம் அப்படின்னா சரஸ்வதி. ஓகே, அப்போ இந்த விஷயம் ஆனது, அல்லது இதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சாரதா ஸ்தோத்திரம், சாரதா அஷ்டகம். சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் என்ன? சாரதா. யாரை சரத் நவராத்திரியில் வழிபடுகின்றவளோ. சரத் நவராத்திரி இருக்கிறது, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கிறது. என்னது? வசந்த நவராத்திரி. 2 நவராத்திரி இருக்கிறது. வசந்த நவராத்திரி இன்னும் ஸ்ட்ராங்கா சரஸ்வதி வழிபாடு உண்டு. நார்த் சைடு போனேன்னா வசந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சரஸ்வதியை வழிபடுவோம். சரத் நவராத்திரி என்ன? ரொம்ப ஃபேமஸ்.
கோலு வைக்கிறதும் வெத்தலை பாக்கும் இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் ரிச்சுவல்ஸ். இப்போ சாரதா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஆதிசங்கரர் இந்த பரம்பரையில வரக்கூடியவா என்ன, இந்த சாரதா அம்பாள என்ன, நீங்க சங்கர சரித்திரத்தை படிச்சேர்னா, ஆதிசங்கர சரித்திரத்துல சாரதா பின்னாடியே வந்து கடைசியில அத ஆதிசங்கரர் என்ன பண்றார், சிருங்கேரியில அத சாரதா அம்பால பிரதிஷ்டை பண்ணி சரஸ்வதி வடிவமாக ஞான அம்பாலாக சாரதாவை வழிபடும். ஸோ சாரதா சொன்னாலும் ஒண்ணு, கமலஜ தைத்தம் சொன்னாலும் ஒண்ணு, சரஸ்வதி சொன்னாலும் ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடுறது. அப்போ இந்த சரஸ்வதி அஷ்டகம் அல்லது கமலஜ தைத்த அஷ்டகம் நம்ம படிக்க போறோம். என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஸ்லோகத்தை ஒரு வாட்டி படிச்சுட்டு ஃபர்தரா போலாம். சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி சொல்லுங்க. என்ன இப்போ நடுவுல பிரிக்க முடியாது, அதனால சேர்த்து சொல்றேன், கவனமா சொல்லி திரும்பி ட்ரை பண்ணலாம். ஸ்ருங்கக்ஷ்மா பிருண்ணிவாசே சுகமுக முனிபிஹி சேவ்யமானாங்கிரி பத்மே ஸ்வாங்கச்சாயா விதுதாமிருதகர சுரராட் வாஹனே வாக்சவித்ரி शंभु श्रीनाथ मुख्यामरवर निकरैः मोदतः पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यं विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यं. சரி, அப்போ இந்த கமலஜ தைதாஷ்டகம், அஷ்டகம்னா 8ன்னு பார்த்தோம், சரஸ்வதி அஷ்டகமாக அமைகின்ற இந்த கமலஜ தைதாஷ்டகம். இதுல வந்து யாரு இதை பண்ணா, ஆதிசங்கரர் நிறைய வாட்டி சொன்னேன். ஆதிசங்கரரா? ஆதிசங்கரர் பண்ணல, ஆனா ஒரு சங்கராச்சாரியார் பண்ணார். அந்த சங்கராச்சாரியார் எப்படிப்பட்டவர் இல்லையா, அந்த சங்கராச்சாரியார் வந்து சிருங்கேரி பீட்டத்துல வரக்கூடிய 33வது, நான் 37 பேர் எழுதின்னு வந்திருக்கேன் சொல்றேன். 33வதாக ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நிருசிம்ம பாரதி. ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்டோட பேர் கஷ்டமா இருக்கும், அப்புறம் இதுக்கு பண்ணின ஆச்சாரியார் இருக்கார்ல அவரோட பேர் தான் ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். நமக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா நிருசிம்ம பாரதி, ரொம்ப ஃபேமஸ் வந்து நிருசிம்ம பாரதி, புரியுதா? அப்போ இந்த சிருங்கேரி பீட்டம் வந்து எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி, என்டையர் வித்வத்துக்கு வேதம் அதுல அத்தாரிட்டி யாரு அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும், தர்மத்துக்கும் சரி ஞானத்துக்கும் சரி டோட்டல் அத்தாரிட்டியாக இப்ப இருக்கக்கூடிய இதுல வந்து சிருங்கேரி பீட்டம். இப்ப நீங்க காஞ்சி பீட்டத்தை மதிக்கலையா அப்படி கேட்டுறாதீங்க, எல்லாம் அதோடைய பிரான்சஸ், புரியுதா? அப்போ ஆதிசங்கரர் என்ன முதல்ல 4 பீட்டம் இருக்கு, பீடம் 4 சொல்லப்படுறது என்னெல்லாம், இங்க பக்கம் சிருங்கேரி, அதுக்கப்புறம் காஞ்சியை விட்டுடுங்க, புரி, ஜோஷிமட், கரெக்டா? இதுல 4 தன்னுடைய பிரதான 4 சிஷ்யர்களை வந்து, ஒண்ணு வந்து துவாரகா, ஜோஷிமட்ல இருந்து ஆரம்பிச்சு துவாரகா, புரி ஜெகநாத், அப்புறம் சிருங்கேரி.
கரெக்டா? 4 ஆச்சா? 4. அப்போ இது எல்லாத்துக்கும் முதல் ஆச்சாரியா வந்து ஆதிசங்கராச்சாரியார், 4 பீட்டத்துக்கும். அதுல அவர் ஆச்சாரியா இருந்து என்ன பண்ணார்? சுரேஸ்வராச்சாரியாவை வந்து ஸ்ருங்கேரியில முதல். அப்ப நம்பர் 1 வந்து ஸ்ரீ சங்கராச்சாரிய பகவத் பாதா நம்பர் 1, ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியா சுவாமி நம்பர் 2, ஸ்ரீ நித்ய போதகண சுவாமி 3, ஸ்ரீ ஞானகண சுவாமி 4, ஸ்ரீ ஞானோத்தம சுவாமி 5, ஸ்ரீ ஞானகிரி 6, ஸ்ரீ சிம்ஹகிரி சுவாமிகள் 7, ஸ்ரீ ஈஸ்வர தீர்த்தா 8, ஸ்ரீ நிருசிம்ம தீர்த்தா சுவாமிகள் 9, ஸ்ரீ வித்யா தீர்த்தா 10, ஸ்ரீ பாரதி தீர்த்தா சுவாமிகள் 11, ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் 12, ஸ்ரீ சந்திரசேகர பாரதி 13, ஸ்ரீ புருஷோத்தம பாரதி 1, 14 ஸ்ரீ புருஷோத்தம பாரதி 2. நம்ம ஹிஸ்டரியில தான் 1 2 3 படிச்சிருப்போம், நம்ம பரம்பரையிலேயே இருக்கு. 15 ஸ்ரீ சங்கர பாரதி 16, ஸ்ரீ சந்திரசேகர பாரதி 2, 17 ஸ்ரீ நிருசிம்ம பாரதி 2, 18 ஸ்ரீ புருஷோத்தம பாரதி 3, 19 ஸ்ரீ ராமச்சந்திர பாரதி 20, 21 ஸ்ரீ நிருசிம்ம பாரதி 3, ஸ்ரீ நிருசிம்ம பாரதி 4, ஸ்ரீ நிருசிம்ம பாரதி 5. இது முன்ன 23 ஆச்சு. 24வது ஸ்ரீ அபினவ நிருசிம்ம பாரதி, ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி 25, ஸ்ரீ நிருசிம்ம பாரதி 6 26, ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி 2 27, ஸ்ரீ அபினவ சச்சிதானந்த பாரதி 28, ஸ்ரீ நிருசிம்ம பாரதி 7 29, ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி 3 30, ஸ்ரீ அபினவ சச்சிதானந்த பாரதி 2 31, ஸ்ரீ நிருசிம்ம பாரதி 7 32 33 யாரு? அதுக்குதான் இவ்வளவு வர. ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நிருசிம்ம பாரதி, அவர் தான் கமலஜ தைத்தாஷ்டகத்துடைய ஆச்சாரியா. புரியுதா? ஸ்ரீ சந்திரசேகர பாரதி 3, இது யாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 34 ஆச்சா? 35 வந்து ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்தா, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்தம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் யாரு? ஸ்ரீ பாரதி தீர்த்தா இப்ப இருக்க. இதுக்கு அடுத்தது வரப்போறது யாரு? ஸ்ரீ விதுஷேகர பாரதி 37 ஆச்சு. இது பரம்பரை. எது? நம்பர் 6. சில இடத்துல பிசின்னு சொல்றா, சில இடத்துல ஏடின்னு சொல்றா, அதை விடுங்க. 700 சங்கர காலத்துல இருந்து இது மட்டும் 37 ஆச்சாரியர். இதுல 33ஆவதாக வந்த சச்சிதானந்த சிவாபினவ நிருசிம்ம பாரதி தான் இதோடைய ஆச்சாரியர். புரியுதா? இவர் யாருக்கு குரு அப்படின்னா ஸ்ரீ சந்திரசேகர பாரதி 3 அவருடைய குரு. ஏன் சந்திரசேகர பாரதிய சொல்றோம் அப்படின்னா, இந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் தான் நம்ம இன்னொன்னு ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கோமே, வார வாரம் நிறைய படிக்கிறோம். என்னன்னு சொல்லுங்க, விவேக சூடாமணி இருக்கு இல்லையா? பகவத் பாதால் பண்ணின விவேக சூடாமணிக்கு ஸ்ரீ சந்திரசேகர பாரதியானவர் பாஷ்யம் பண்ணிருக்க. அப்ப நாம கேட்கிற ஒரு கிளாஸும் அந்த பாஷ்யத்திலேருந்து நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இவருடைய சிஷ்யனுடைய விஷயமும் நாம படிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். புரியுறதா? அப்படிப்பட்ட நிருசிம்ம பாரதி வந்து நாம நமஸ்காரம் பண்ணி, இங்க என்ன சொல்றது, எல்லா ஸ்லோகத்திலையும் இது 8 ஸ்லோகம் இருக்கு. இந்த 8 ஸ்லோகத்துல பார்த்தோம்னா கடைசி வரை ரிப்பீட் ஆகும். வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே கமலஜதயிதே சத்வரம் தேகி மக்யம். இல்லையா? என்ன சொல்றது? தேகி மக்யம் கமலஜதயிதே. கமலஜதயிதே அம்மா சரஸ்வதி, அம்மா தேகி மக்யம், எனக்கு தேகி குடு குடு, ஐ வாண்ட், கேட்கிறோம், பிரார்த்தனை பண்றோம். சரியா? அப்போ என்ன கேட்கிறோம்?
வித்யா. முதல்ல என்ன கேட்கிறோம்? வித்யா கேட்கிறோம். என்ன வித்யா கேட்கிறோம்? உபனிஷத்து வித்யாவை ரெண்டா பிரிக்கிறது. அபராவித்யா, பராவித்யா. முண்டக உபனிஷத்து நம்ம படிக்க போறோம் இல்லையா? அதுல ஆரம்பமே எது பராவித்யா, எது அபராவித்யா. அப்போ வேதம், வேத அங்கம், வேத பூர்வம், அதோடைய அங்கங்கள் எல்லாம் அபராவித்யா. உபனிஷத் அந்த கருத்து சொல்றக்கூடிய எல்லா விதமான ஸ்மிருதி, அதோடைய பிரகரண கிரந்தம்லாம் என்னது? பராவித்யா. அந்த வித்யாம் தேஹி, பராவித்யாவை கொடு இல்லையா? இந்த ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானத்தை கொடு. அந்த பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு என்ன வேண்டும் இல்லையா? என்ன வேண்டும்? சரியான மனப்பக்குவம் வேண்டும், மைண்ட் வேணும், மன பியூரிபிகேஷன் வேண்டும் இல்லையா? என்னது? அந்தகரண சுத்தி அல்லது சாதன சதுஷ்டய சம்பத்தி. என்னது சாதன சதுஷ்டய சம்பத்தி? வைராகிய, சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். இது நாலும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. புரியுறதா? அப்போ சாதன சதுஷ்டய சம்பத்தி, அததான் மனசுத்தி, சுத்தாம்ச. புரியுறதா? அப்போ வித்யாம்ச சுத்தாம்ச அப்படின்னு சொல்றது. ஓகே, வித்யாம் சுத்தாம்ச, வித்யாம் சுத்தாம்ச. அப்போ சுத்தியும் வேணும், வித்யாவும் வேண்டும் அப்படின்னு கமலஜ தயிதே. அப்படி சரஸ்வதி மாதா எனக்கு இந்த புத்திய கொடு. சுத்தாம்ச வித்யாம் சுத்தாம்ச புத்தி. புத்தினா அந்த கரணம். அப்படிப்பட்ட அந்த கரணத்தை கொடு அல்லது ஞானத்தை கொடு. அந்த ஞானத்திற்கு என்ன பக்குவம் வேண்டுமோ அதையும் சேர்த்து கொடு. அப்புறம் என்ன ஆகும்? நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன்லாம் எப்படி இருக்கும்? பிரார்த்தனா மெதுவா பண்ணலாம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா மெதுவா பண்ணுவான். எப்ப பண்ணுவேன்? நாளைக்கு வா, நாளைக்கு வா இல்லையா? ஆனா இங்க பிரார்த்தனை எப்படி இருக்கிறது? வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம். உடனே கொடு. என்ன பிரார்த்தனை? உடனே கொடு, இப்பவே கொடு, இமிடியேட்டா கொடு. சத்வரம் அப்படின்னா உடனே. தேஹி கொடு. அப்புறம் என்ன? இன்னொரு சிஷ்யனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கிறது. எனக்கு கொடு, மஹ்யம். புரியுறதா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸா என்ன? வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். இது தொடர்ந்து ரிப்பீட் ஆகும். புரியுறதா? அப்போ இது கடைசி வரி. இதுக்கப்புறம் என்ன? ஒரு ஒரு வரியிலையும் மூணு மூணு இது விஷயமா இருக்கிறது. சரஸ்வதியை ஸ்துதி பண்ணி அதுல இருந்து இப்படிப்பட்ட அம்பாளே, இப்படிப்பட்ட தாயே, எனக்கு இந்த விஷயத்தை கொடு, எனக்கு அந்த விஷயத்தை கொடுன்னு ஞான யோக்கியதா, ஞான யோகிதாக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையும் நீக்கி விடுவாய் அப்படின்னு இந்த அழகான 8 ஸ்லோகங்கள்ல இது அமையிறது. புரியுறதா? அதனால நமக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது புரியுறது. ஏன்னா அடுத்தது நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையோடு சேர்ந்து நாம உபநிஷத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம். அதனால இந்த 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 கிளாஸ், இந்த கமலஜ தைத்தாஷ்டகம் அவ்வளோ அப்ராப்ரியேட்டா நமக்கு டைமிங்கோட இங்க அமைஞ்சிருக்கு. விவேக சூடாமணி முடிக்க போறது, அதுக்கப்புறம் இங்க உபநிஷத் படிக்கிறதுக்கும் பர்சனலா இப்ப சொல்றேன் நான், எல்லோருக்கும் இந்த ஞான பாதையில் ஆழமாக போகிறதுக்கு இது ஒரு நல்ல பிரார்த்தனையாக அமையும். என்ன இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி எப்படியாவது மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அழகா இது பிரார்த்தனையாக அமையும். அதே நேரத்துல நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனையாக அமையும். சரியா? ஃபர்தரா என்னங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.
அதனால எவ்வளோ முக்கியமாக இருக்குங்கிறது உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிருக்கும் என்ன. அதனால திரும்பியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் அதை அமைச்சு வச்சு அழகாக நம்ம இதுக்குள்ளே போகிறோம். சரியா? எல்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு அப்படியே மறந்துடாமல் ஏதாவது 1-2 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டு ஹோம்ஒர்க்கு பண்ணணும். நீங்கள் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு என்ன கிளாஸ் கேட்டேன், அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எங்கேயாவது இடத்துல நோட் பண்ணிகிட்டே வரணும். டேட் போட்டு நோட் பண்ணிட்டு வரணும். அப்படி வந்தேன்னா என்ன எப்படி நமக்கு இந்த டோட்டல் விஷன் வந்து வேதம் எதற்காக இருக்கு, எது லட்சியம், எது அது தாற்பயம் அப்படிங்கிறது அன்ஃபோல்ட் ஆகிட்டே வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு டோட்டலாக பிஸியாகவே இருப்போம். எல்லாத்துலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து 1 hour கிளாஸ் கேட்கணும். அப்புறம் என்ன கேட்டோங்கிறது வந்து எழுதுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் அதை நம்ம எக்விப் பண்ணிக்கணும். சில பேர் வந்து ஃபேமிலியோட வரோம், இங்கேயே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வரா, சிஸ்டர்ஸாக வரா, ஃப்ரெண்ட்ஸாக வரா. இது தனியாக பண்ண வேண்டிய விஷயம். அம்மா பசங்களும் வராங்க. இண்டிவிஜுவலாக நான் பர்சனலாக யோசித்து பண்ண வேண்டியது இல்லையா? சேர்ந்து கேட்டாலும் அவளுடைய புத்தி தனி தானே, நாலேஜ் தனி தானே. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே உங்கள் கூட பிறந்தவாளுக்கோ உங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கோ இல்லை உங்கள் கூடவே இருக்கிறவருக்கோ புரியறதுக்கு சேமாக புரியணும்னு கேரண்டி கிடையாது. ஒருத்தர் ஒரு விதமாக இருக்கும். அதனால இது தனியாக அவருக்கு தெரியாமல் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. இது வந்து எதுவும் மறைக்கலை. பர்சனலாக நம்ம என்ன புரிஞ்சுட்டோம், என்ன கேட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எழுதிக்கணும். அப்போதான் சந்தேகங்கள் வரும். வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கு, ஒருத்தர் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சுட்டு இருக்கா இல்லையா? அதை நாம கொஸ்டின் வந்து அங்கே போடலாம். இப்படி சொல்றீங்களே, இப்படி பண்றீங்களே, கிளாஸ் சம்பந்தமா எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிஃபை பண்ற மாதிரி அதிகமாக ஈடுபட்டோமே ஆனால் புத்தி ப்ராப்பரா யூஸ் பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? வேற இடத்துல பிஸியா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும், எஃபர்ட்டும் போடணும். பிரார்த்தனை மட்டுமே போராது, அது அடுத்த கிளாஸ் சொல்ல போறேன். நம்மளுடைய எஃபர்ட்டும் இருக்கணும். அதனால இது எல்லாத்துக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திரும்பியும் சொல்றேன், இந்த 2 மணி நேரம் வீக்லி 2 hours. என்னெல்லாம் 2 hours? சனிக்கிழமை 1 hour, அப்புறம் டியூஸ்டே 1 hour. இந்த 2த்தையும் மட்டும் மிஸ் பண்ணிடாம வந்துட்டோம்னா, நான் இப்போக்காக சொல்லல, நெக்ஸ்ட் ஒரு 5 yearsக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் 5 yearsக்கு இப்ப சொல்றேன். இந்த 2 hours நம்ம ஃபண்டமெண்டலா இது மேண்டேட்டரியா வச்சுக்கணும். எல்லா விதமான ஜாக்கிரதையோட நம்ம பிசிக்கலா வந்துட்டோம்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன். புரியுறதா? பூஜ்ய சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்றார், யூ பி ஹியர், யூ மேக் ஷுர் யூ ஆர் லிசனிங். நீ வந்து உட்காந்துட்டு கவனி, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேங்கிற. அவன் நான் பார்த்துக்கிறேன்னா என்ன, அவர் அப்படி சொல்றாரா? மிச்சத்தை வேத மாதா பார்த்துப்பான். இங்க சொல்றபடி இருந்து அதே வேர்ட்ஸ், அதே விஷயம், அதே கருத்துக்கள், அந்த வேத சப்தங்கள், அந்த தாற்பயம், that will take care. நான் என்ன பண்ணணும், வந்து உட்காரணும், கவனத்தை கொடுத்துடணும், அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய எஃபர்ட். மிச்சத்தை அவ பார்த்துக்கும். அதனால ரொம்ப சுலபமா இருக்க போறது, நம்மளுடைய எஃபர்ட் மினிமமா இருந்து ஆகணும். புரியுறதா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நாம சந்திக்கலாம். டியூஸ்டே இருக்கும், டியூஸ்டே அன்னைக்கு சாயந்தரம் இருக்கும். அடுத்த வாரம் சனிக்கிழமை as usual அறிவோம். யாருக்கு புஸ்தகம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. பேர்